பரவாயில்லையே, வேலை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாளே. ஆத்தா ஆத்தா. ஏயா? ஆத்தா, இன்னும் வேலை ஏதாவது பாக்கி இருக்கா? என்னடா உனக்கு வயசாயிருச்சே தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவ பொண்ணா மாறணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இருக்கிற வேலையில நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ மனுஷி ஆகுறது எப்போ, உனக்கு மருமகள் ஆகுறது எப்போ? அவ பெரிய எடுத்து பொண்ணா மனசு கேட்கலடா கண்ணு. என் மேல யாரும் அனுதாபப்பட வேண்டாம். என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் செஞ்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறேன். உன்னை செய்ய சொல்லணும்னு நினைச்ச வேலையெல்லாம் எங்க ஆத்தா காலையிலே செஞ்சு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. என்ன? அது உன்னால முடியாது. என்னால முடியாதுன்னு நீ எப்படியா முடிவு பண்ற? இப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்டுல தட்டு இந்த நாத்தம் பிடிச்ச வீட்டுல என்ன தங்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவா? யூ see, I belong to the women's liberation. I can do anything. என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, செஞ்சுட்டு சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு போறேன். பால் கறக்கிற வேலை தான் பாக்கி. முடியுமா? பொண்ணா பிறந்தவ பிளேனே ஓட்டுறா. ஆஃப்டர் இது முடியாதா? பால் எங்க இருக்கு? காம்புல. காம்பு எங்க இருக்கு? மடியில. மடி எங்க இருக்கு? மாட்டுல. மாடு எங்க இருக்கு? கொட்டையில. கொட்டா எங்க இருக்கு? இது கூட தெரியல. ஏய், பாக்காட்டுறேன். யாரு சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லம்மா. அவளை பணிய வைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப மாட்டு சாணியோட அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க. இதே விழுது. அதுக்கு கால் இல்ல, அதான் உழுது. நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தவ. சும்மா பழசியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதிரில 3 மாடு வருது. எங்க பக்கத்துல வந்து இறக்கிடுமோ எனக்கு பயமா இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூட்டத்தி தான். அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க இப்ப அவங்களாலே சொரிஞ்சுக்க முடியல. அவங்க இங்க உனக்கு உதவ போறாங்க. பேசாம ஒப்பந்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு மாமன் கிட்ட சொல்லு. மாமங்க ரொம்ப சுத்தம். Don't talk like an imbecile. Mind your bloody business. ஓ, என்ன அவங்க அம்மா ஆங்கிலத்துல அரைக்கிறாங்க? சாணி இவ்வளவு தானா, இன்னும் இருந்தா அனுப்பி வைங்க, தட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவு தூரம் சர்வீஸ் ஆயிடுச்சா? அப்போ ஒரு லாரி நிறைய அனுப்புறேன். முண்டா, தப்பா அர்த்தம் சொன்னேன்ல. தப்பாவா? ஆமாங்க, அதான் அம்மா தப்பிட்டாங்க. முதலாளி, டோன்ட் டாக் லைக் இம்பசைல் அப்படின்னா கேவலத்தனமா பேசாத அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓஹோ, உன்னை இந்த வேலையோட விட்டுலாம் நினைச்சேன். உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு. தட்டின வரட்டியில சந்தையில போய் வித்துட்டு வந்தாதான் ரவைக்கு உனக்கு சோறு. இல்லன்னா இதுதான். மேடம், சரக்கு எப்படியும் கை வரைக்கும் வந்துடுச்சு. வாய் கிட்டக்கத்தானே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அம்மா, கூட்டம் கூடிடுச்சு. என்ன வேலை சொல்லலாம்? இதுல என்ன சம்பந்தப்படுத்தாத. இது அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத வராட்டி. சம்பந்தம் இருந்தாலும் வெராட்டி அவன் விலைக்கு வாங்குவான். அதானே, ஊர் முழுக்க மாடு சாணி போடுது. அதை தட்டி நீ என்னையா எங்களுக்கு விக்கிறது? நாங்க தட்டிக்க மாட்டோம். இந்த ஊர்ல விறகையே விலை கொடுத்து எவனும் வாங்குறது இல்ல. ஏதோ சர்க்கஸ் விளம்பரம் பார்க்க வந்தா சாணி விளம்பரமா இருக்கு. வாங்கயா போலாம். வாங்க வாங்க. மராட்டி வியாபாரம் நாரிடுச்சு. இது விலை போகாதுன்னு தெரிஞ்சோ என்ன வேணும்னே பழி வாங்கிருக்கா. இது சாடிஸ்ட். ஆமா, இவ பெரிய சோசியலிஸ்ட். இத பாருமா, பழி தீக்கிறதுக்கா உன்னை விக்க சொல்லல. உங்க அப்பை சம்பாதிச்ச பணத்தை பட்டணத்து வீதியில வீசி எறிஞ்சு இப்ப உன்னால 10 பைசா சம்பாதிக்க முடியுமான்னு பாக்கத்தான். இத பார், இத ஒண்ணு மட்டும் வித்துட்டேன்னு வச்சுக்க. வித்துட்டேனா? வேற வேலையே பார்க்க வேண்டாம். இது ஒண்ணுக்காகவே நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இதெல்லாம் விலை போகாதுன்னு சொல்றாங்களே. அட, நீ என்னமோ சொல்லி உமன்ஸ் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் இல்ல, விமென்ஸ் லிபரேஷன். அட, என்னமோ ரேஷனுமா? பொம்பளை நினைச்சா முடியாதுல்ல, கண்ணில் பட்டா படியாதுல்ல பாட்டெல்லாம் பாடுனியே, இப்ப படிய வைய. ஏய் தொப்பி தலைங்களா, அவதான் வரட்டி விக்கணும். நீங்க வரட்டி வித்தீங்க, பத்திரத்துல நான் கையெழுத்து போடவே மாட்டேன். ஒத்தாசை வேணும்னா பண்ணிக்கங்க, நான் போய் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்டுக்கிட்டியா? Brothers and sisters of Indian villages, இந்திய கிராமங்களில் இருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, please come. எல்லாரும் வாங்க. Please come. எல்லாரும் வாங்க. இந்தியன் கவ்பாய், இந்தியன் கவ்பாய். வித்துக்கிட்டு இருக்காளே. இந்த வராட்டி உடனே வாங்குங்க. Please come.
ஒரு டசன் 100 ரூபாய், மொத்தமா வாங்குனீங்கன்னா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். Please come, please buy this special variety. Please do come and buy this. You bloody. சரியான புலி. பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பாத்தம்மாவா? இது அம்மா கிட்ட சொல்றேன். அடடடடடடா. மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. ஹை, நான் மாலை போடணுமா? எப்படி? அம்மா கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். என்னது? ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேரு தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலையா பண்ணது? அங்க பாரியா, அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. துன்பமில்லா நிலையே. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க பெரிய பாத்தியா. ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அட வாமா. பெரியம்மா கண்ணேறியது போக. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? நான் உட்காந்துட்டுமா? தொலைவுல உட்காந்துக்கிட்டு டியூப் வழியா ஊத போற? எங்கேயே ஊதுமா. எப்படி ஊதுறோம்? வண்டி போடு. மண்டினா? அட முழங்கால போடுமா. ஓ, ஓ. கைய முன்னாடி ஊண்டுமா. ஆ, இப்ப கரெக்டா தவளை மாதிரி இருக்க. மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு. இப்ப ஊது. ஆ, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆ, வெந்திருச்சான்னு பாரு. ஆ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் யோசிக்கணும். வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும். சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம். வர திருவிழாவுல நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிரும். கல்லா, 1000 தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சு கூடாதீங்க. ஏன் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவன் அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவள தான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அடடடடா, என்ன தலையாய தத்துவம். இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களாயா, இப்படியோ கூடையோட ஓடக்குள்ள போட்டுருவோமா? அது மாட்டியா? God, I'm dying. ஆமாங்க, வலி பொறுக்க முடியாம துடிக்கிறான். எங்க அம்மா வேற உறவுக்காரன் கல்யாணத்துக்கு போயிருச்சு. அந்த பொண்ணோட வேலைக்காரங்க டாக்டரை கூட்டிட்டு வரேன் டவுனுக்கு போயிருக்காங்க. மருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? என்னப்பா புரியாம பேசுற? அவ உன்ன புருஷனா ஏத்துக்கிற வரைக்கும் உதவி செய்யக்கூடாது ஊர் கட்டுமானம் இருக்க. வேணும்னா ஒண்ணு செய்யறேன். என் மருந்து பெட்டியை தர்றேன், எடுத்துக்கிட்டு போ. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. அம்மா,
நான் நாட்டு வைத்தியரு. இங்க வழியில யாரோ துடிக்கிறதாக சொன்னாங்க. அது நீங்க தானா? Yes, நான் தான். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. No, 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 no. I don't want நாட்டு வைத்தியம். I want English treatment. அம்மா, அக்கம் பக்கத்துல 50 மைலுக்கு இங்கிலீஷ் டாக்டரே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஊர் கட்டுமானம்னு உள்ள விட மாட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன விஷயம். இந்த ஊர்லயும் உங்க புருஷனுக்கு பிடிக்காதவன் நான் ஒருத்தன் தான். Yes? ஆ. Come, 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 come. அத கலட்டுங்க. Ah. மெதுவா மெதுவா. ஆமா, இந்த காய் எப்படி ஏற்பட்டுச்சு? அது பொங்கல் வந்துச்சான்னு பாக்க சொல்லுச்சு. நீ என்ன பண்ண? கை உள்ள விட்ட. ஐயோ, கரண்டி இல்லாம உள்ள விடணும். எது எப்படி விடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன் கோபத்தை விடணும். ஆ. காலை இப்படி வைங்க. இத கொஞ்சம் கலட்டுங்க. வலிக்குதா? எல்லாம் சரியா போயிடும்ல? சரிப்படுத்த முடியாத வியாதி பிடிவாதம் ஒண்ணுதாம்மா. மனசு வச்சா அதையும் சரிப்படுத்து. அப்ப நான் வரட்டுங்களா? ஏய், நாட்டு டாக்டர், நீ என்ன ஃபீஸ் வாங்காம போற? ஃபீஸ் வேண்டாங்க, உங்ககிட்ட வாங்குறது சரியில்லை. ஏன்? இது என்னங்க, சாதாரண நாட்டு வைத்தியம் தானே. நோ 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 நோ. ஊரு கட்டுமானம் மீறி நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு மருந்து போட வந்திருக்க. நீ வரலன்னு நான் செத்து போயிருப்பேன். வேண்டாமா? சரி, ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிக்கோ. பர்சன்டேஷனா? இப்ப நீ வாங்கல, நான் மருந்தெல்லாம் தொடச்சு ஓன கத்துவேன். போட்டுக்கோ. என்ன? என் விரலுக்கு சேர மாட்டேங்குது. எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணா சேரும். கொண்டா, நான் போடுறேன்.